ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அரைச்சி விட்ட குழம்பு, அதுக்கு எப்படி மசாலா அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்பால் இது ஒரு 100 கிராம் பிடிக்குங்க தனியா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 20 மிளகாய், கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணுங்க. எல்லாத்தையுமே வறுத்துட்டு அரைச்சிட்டு பொடி காட்டுறேன். அது நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, அரைச்சி விட்ட சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்பு பண்ணுறப்போ நீங்கள் தேங்காயை போடாதீங்க. தேங்காய் போடாமல் அரைச்சி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி அப்பப்போ அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எல்லாம் வறுத்துட்டேன். அது கூட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் பொரித்து வச்சுக்கோங்க. ஒரு ஆர்க்கு கருவேப்பிலையும் வச்சுக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி ட்ரை ஆனால் போதுங்க. இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கரன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப திப்பியாக இருக்காது. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார் வைக்கிறோம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் தேங்காய் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அரைக்கும் போதே எனக்கு வாசனை ரொம்ப நல்லா வருது பாருங்கள். இது நல்லா ஆற வச்சுட்டு நான் ஒரு சின்ன மூடி போட்ட பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். எனக்கு எப்போல்லாம் தேவையோ அதை எடுத்துக்குவேன். தீர அந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்குவேங்க. ஒரே தான் நான் அரைக்க மாட்டேன். நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.